சார் எப்போ வருவீங்க ஷூட்டுக்கு? சார் ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டு தான் வருவார் போல. பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரம் மசாலா அரைச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மிளகு, ஸோ இது சீரகம், சீரகமா ஆமாம் சீரகம், கொரியன், மேக்கப் போட்டு வந்துட்டீங்களா சார்? இல்லை வெள்ளை ஆயிட்டடா. எப்படா நீ மட்டும் மூஞ்சி கழுவுன வெள்ளை ஆயிடுடா. ஆமா இந்த ஆயில் தான் ஆயில்னால கருகருன்னு தெரியுமா? இந்த ஆயில் எல்லாம் போயிடுச்சுன்னா மிளகா போட மாட்டியா? கரம் மசாலால எல்லாம் போடுவேன். போடுவேன். ஏன் போடுங்க? போடணும். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் மகேந்திரா? பீகாரி மட்டன். நீ பண்ண போறியா நான் பண்ண போறேனா? நீ சொதப்பு, நானே பண்ணுறேன். கூட இருந்து நான் சொதப்புவேன், நீ பண்ணுவேன். நீங்க சொதப்புவீங்க தானே எனக்கிட்ட எப்பவுமே பண்ண சொல்லுவடா. ஏதாச்சும் பண்ண சொல்லுவேல, அப்ப பாத்துக்கிறேன். ஏசு என்னென்ன போட்டுண்டா எனக்கே மறந்துச்சு. இது பட்டை கிராம்பு. இங்க இருக்க எடுத்து வச்சிருக்கேன். பட்டை கிராம்பு வேண்டான்னு சொன்னேன். டேய் பட்டை கிராம்பு போடாம எப்படிடா அது நம்மளோட இதாகும்? ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போயிட்டு இருக்கோம்னா, ஸோ எங்களோட ஹஸ்பண்ட் செஃப் இல்லையா, ஸோ அவங்க சொல்லுவாங்க என்ன சார் பண்ண போகிறோம். பிஹாரி மட்டனாமா. ஸோ மட்டனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிஹாரி மட்டன் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை தான், நல்லா வந்துச்சுன்னா நாங்கள் பண்ண சொல்கிறோம், நல்லா வரலன்னா ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். நல்லா வரலைன்னா வேற நல்ல சேனல்ல நல்ல சேனலாக பார்த்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா? அதுக்கு தான் நான் இப்போ என்னன்னா, இது என்ன கரம் மசாலா அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் ஹோம்மேட் கரம் மசாலா, வீட்டில் தான் கரம் மசாலா எல்லாம் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகு, இது மல்லி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பார்த்தீங்கன்னா வரமிளகா அரைச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி தான் நம்ம இப்போ அரைக்கணும். சொல்லுங்க மேடம், இது எவ்வளோ வேணும்தாங்க மேடம்? சோம்பு சீரகம் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது கிராம்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சி வச்சுக்க போகிறேன், ஏன்னா அப்பப்போ அரைக்க முடியாதுன்றதுனால எவ்வளோ போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு காலி ஆயிடுச்சுடா. இவ்வளோ கிராம்பா? அவ்வளோத்துக்கு வேணாமா? பட்டை கம்மியா இருக்கு. பட்டை போடு இன்னும் ஒரு நாள். இது எவ்வளோ வேணுங்க மேடம்? போடுங்க அவ்வளோ. ஏலக்காய் வந்து இப்போதான் ரேட்டு ஜாஸ்தி. ரேட்டு ஜாஸ்தினா அதுக்குன்னா நம்ம இப்போ கரம் மசாலா பண்ணும்போது எல்லாம் ஒன்று போட்டா நல்லா இருக்கும். போதுமா? இன்னும் போடணும், அவ்வளோ வேண்டாம். போடும். சரி, ஒரு 1/2 கிலோ கரம் மசாலாவுக்கு என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ போடணும்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு தெரியாது நான் எவ்வளோ பண்ணுவேன், எனக்கு நிஜமா 1/2 கிலோ தெரியாது. இது நான் பண்றேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ண போறேன். சீரகம் சோம்பு இது ரெண்டும் ஸ்டார் இல்லை, ஸோ அந்த ஸ்டார் ஸ்கிப் பண்ணி போடாது. இப்போ போடாது, கரெக்டாக இருக்கும். எல்லாம் போடு. கட்டானா ஸ்பூன்ல போடலாம். போட ரெடி. போடு. ஸ்மெல் போயிடுச்சா? கருகுன ஸ்மெல்லே வருது. ஆஃப் பண்ணுங்க மேடம். கருகுன ஸ்மெல் எல்லாம் வரல, மூக்கு கெட்டு போயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வை. கடி ஜோக்கு, இந்த கேவலமான ஜோக்கெல்லாம் என்கிட்ட தேவலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிஹாரி மட்டன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ சார் தான் இன்னைக்கு பிஹாரி மட்டன் பண்ண போகிறாரு, செஃப். ஸோ பண்ண போகிறாரு. ஸோ எப்படி பண்ண போகிறாருன்னா, பிஹாரி மட்டன் எல்லாரும் நார்மலாக எப்படின்னா சட்டி வச்சுட்டு சட்டியில் தான் பண்ணுவாங்க. நாங்கள் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க பார்ப்போம். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா சார்? பிஹாரி மட்டனுக்கு ஆனியன் ஓகேவா, 1/2 kgக்கு 3-4 ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு, உரிக்காத பூண்டு, சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொரியாண்டர் பவுடர். சார் இது கொரியாண்டர் பவுடரே அல்ல, அது கொரியாண்டர் பவுடர், இது பெப்பர் பவுடர். இது பெப்பருங்க.
இது கொரியாண்டருங்க. நீ ஆர்டர் மாத்தி செஃப்புக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா எப்படி சொல்றது சார், உங்களுக்கு அந்த கொரியாண்டருக்குமே அண்ட் பெப்பருக்குமே வித்தியாசம் தெரியலீங்க சார். நீங்க ஆர்டர் மாத்தி வச்சிட்டீங்க மேடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹால் கட் பண்ண போகிறாங்க. நான் கேட்குறதுக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே போகணும், சரிங்களா? என்ன கேட்க போறீங்க? ஸோ கேட்பேங்க. சரி, கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன். நீ கேட்கறதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்? பார்த்தீங்கன்னா நான் கேட்குற கொஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீ ஆன்சர் பண்ணணும். சரி, கேமராவில் மண்டையை காமிச்சிட்டு இருந்தேன்னா இதுக்கு இது சொன்னல இந்த பிஹாரி மட்டன் சொல்லிட்டு எங்க பார்த்தேன், எங்க காப்பி வச்சேன்? யூடியூப்ல தான் பார்த்தேன். வேற எங்க பார்த்தேன்? பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்து யூடியூப்லயே அப்லோட் பண்ண போறோம். பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு இதுன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நன்று வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கவும். இவ்வளவு நேரம் வெங்காயம் உரிச்சுன்னு எப்ப அது உரிக்கலாம்ல? வெங்காயம் இது உரிக்கணுமா? வெங்காயம் பூண்டு உரிக்க பூண்டு அப்படியே போடுவீங்களா? அதெல்லாம் வந்து போடும்போது சொல்லுவோம். சரிங்க செஃப் குட்டி அசிஸ்டன்ட், நான் சொல்ற வேலையை மட்டும் நீங்க பண்ணணும், போதும். பண்ணா போதும் அசிஸ்டன்ட். நான் அசிஸ்டன்ட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிடு. நீ செஃப், நான் அசிஸ்டண்டா இருந்துக்கிறேன். நான் இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரியாது. ஆனா என்னன்னா எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட மாட்டியா? போட மாட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்டு யூஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். பண்ணாங்களே. பண்ண மாட்டேன். கார்டு கிடையாது. இந்த ரெண்டையும் கழுவிட்டோம். கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மட்டன் எல்லாம் போட்டு ஒரு இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ மட்டனுக்கு கிட்டக்க பக்கம் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஸோ இந்த பவுல்ல தான் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். தக்காளி போட மாட்டாங்களாடா? நோ டொமேட்டோஸ். இது நல்லா வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நல்லா வந்துச்சு பண்ணுங்க சொல்லிட்டு. நல்லா வரலன்னா நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல வேற யாராச்சும் வீடியோ போட்டுருப்பாங்க, அதை பார்த்து பண்ணுங்க. ஆமா, நம்ம மக்களுக்கு நம்ம ஏமாத்த கூடாது. நல்லா வரலன்னு நான் நல்லா வரலன்னு சொல்லிடுவேன். நல்லா வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சுன்னு சொல்லுவேன். அங்கே டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல அங்கே போய் சாப்பிடாம சேனல் பார்த்து நம்மளே சமைச்சு சாப்பிடலாம், நம்மளே வந்துட்டு பண்ணால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதும் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிடுவோம். வெளியே சாப்பிடுவோம், இல்லைன்னு கிடையாது. நான் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போ சொன்னா நான் மேரேஜ் ஆகி புதுசுல எப்படின்னா நாங்கள் வெளியே தான் அந்த வீட்டில் பண்ணோம்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் என்னடா ஃப்ரையா பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக சமைக்கணும். ஸோ அது சமைச்சு நம்ம சாப்பிடணும். நம்மளுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும், நம்மளுக்காக நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பண்ணி சாப்பிடணுன்றது ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதனால அதுவா ஒன்னே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆனியன் போட்டாங்க அதுக்குள்ள. ஸோ அடுத்து என்ன வேணுங்க செஃப்? நீங்க கேட்க நான் கொடுப்பேன். கண்ணி எரியுது. இவங்க வெங்காயம் கட் பண்ண எனக்கு கண்ணி எரியுது. இதுக்கு வேணுன்ற அளவுக்கு சால்ட் போடுறோம். கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா அந்த விலாக் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கு அப்புறம் சில்லி பவுடர். இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் என்ன பாத்தீங்கன்னா என் வாய்ஸ் பாத்தீங்கன்னா கணீர்னு கேட்கும். அப்புறம் கரம் மசாலா. பாத்தீங்கன்னா நான் சமைக்கிறப்ப நான் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். இவங்களுக்கு நான் எடுத்து வர வைக்கணுமா? இவங்க தான் இருந்தா என்ன? மல்லித்தூள், பெப்பர் பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். போது எரிய போகுது. பெப்பர் போட்டீங்களா சார்? போட்டாச்சுங்க மேடம். காரம் வேணும்னா ஜாஸ்தி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், பெப்பர் போடக்கூடாது. செஃப் சொல்றாரு கேட்டுக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக நான் இங்கே என்ன போட போகிறேன்னா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க, ஒரு கலருக்காக பார்க்கறதுக்கு ஒரு அப்படைசிங்காக இருக்கும். அந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போடும். அது நான் அரைச்சி சில்லி பவுடர் தானே? அந்த முட்டை என்ன நான் அரைச்சது? ஓப்பன் கரோ. இந்த கித்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம், சொல்லிட்டேன். என்னத்துக்கலாம் பண்ணிக்கலாம். சரிங்க செஃப். ஓகேவா? இது மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது கூட என்ன போடுவீங்க? மட்டன். மட்டன் அப்படி மலை சாரல் மாதிரி. கண்ணீர் இது. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஓகேவா? இதில் ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுதே. நம்ம இதை எதில் வைக்க போகிறோம் தெரியுமா? குக்கர். ஆக்சுவலி பீகாரி மட்டன் வந்துட்டு பார்த்தோன்னா
எப்படி பண்ணுவாங்கன்னா மண்பானை சட்டி இருக்குல்ல, மண்பானை சட்டியில இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் ஊற்றி அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு மண்பானை சட்டியில இதை போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆவி கூட வெளியில போக விட மாட்டாங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல் லோ ஃப்ளேம்ல 1 to 1.5 hour வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுவாங்க. எனக்கு தெரியல இந்த பட்டை கிராம்பு வகைகள் இருக்கு. லோ ஃப்ளேம்ல வந்து அதெல்லாம் சொல்லுவேன், வெயிட் பண்ணாத. வீடியோல காட்டி பட்டை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை அப்படியே வைக்க போறோம். ஸோ 30 minutes அப்புறம் ஸோ என்ன பண்ண போறோன்றதை நான் வீடியோ எடுக்கிறேன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. 30 minutes ஆச்சுல்ல, அடுப்பு பத்த வைக்கிறோம். ஆஃப்டர் 30 minutes இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குக்கரை வச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஊத்த போறீங்க? நீ சொன்னதுதான் ஊத்த போறேன். ஆயில் ரொம்பலாம் வேண்டாம், ஜஸ்ட் அந்த பட்டை வகைகள் வணங்குறதுக்கு மட்டும் ஆயில் ஊற்றினா போதும். ஓகேவா? அதில் ஆல்ரெடி ஆயில் ஊற்றிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் வணங்கணும், அதுவும் போட்டு அப்படியே இப்போ பண்ண மாட்டியா? எதுவும் போட்டு எதுவும் பண்ண மாட்டியா? இதுவும் அப்படியே போட்டுட்டு சிக்கனை போட்டு மட்டனை போட்டு. இல்லை, அன்னைக்கு பிரியாணி நல்லா வந்துருச்சு. பிரியாணி தான் சொல்லி கொடுத்தேன். கிடையவே கிடையாது. மிஸ் பண்ணுவேன், பிரியாணி நான் தான் சொல்லி கொடுத்தேன். இல்லை அந்த பெப்பர் சிக்கன் நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க. சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ், இந்த பட்டை, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் போடணும். சரிங்களா? இது பட்டை, இது கிராம்பு, இது பெங்களூர்ல ரொம்ப ஹீட் தாங்கவே முடியாது. பெங்களூரே உனக்கு ஹீட்டுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வளர்ந்தவங்க, அதனால வந்து கூட சொல்லுவாங்க. வணங்கிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சிக்கனை நம்ம இப்போ போடணும். சிக்கனா? மட்டன். ஆக்சுவலி வாட்டர் வந்து இப்போ ஊற்றக்கூடாது. ஆனா நான் ஏன் ஊத்துறேன்னு சொல்லி, ஏன்னா இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மசாலாலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு அது கொஞ்சம் கொதி விடுற வரைக்கும் நம்ம இப்போ இதே விட்டுக்கிறோம்ல குக்கர்ல. கிடையாது அப்படியே போட்டுருவியா? நான் சொல்லுவேன், வெயிட். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓகேவா, மூடியை எடுத்து இப்படி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 minutes வச்சிடணும். 5 minutes விட்டுனா தண்ணியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சிருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் பார்த்துட்டு நமக்கு வேணும்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டு காரம் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு உப்பு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால நம்ம மறுபடியும் வந்து சால்ட்டு போட வேண்டியது. இது ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன். எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு 30 minutes பிஃபோரே நீங்க எல்லாம் போட்டுட்டு இந்த ஊரை எல்லாம் வச்சுட்டீங்கன்னா ஆஃப்டர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த குக்கருக்குள்ள போட்டு டப் பண்ணிட்டு என்ன பண்றோம், கொஞ்சம் 5 minutes வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர் விசில் மூடிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணும் அந்த மட்டன் வேகிறது. இந்த மட்டன் ஒரு 5 விசிலுக்கு வேகுமாடா? 5 விசிலுக்கு வேகும்னா நீங்க எவ்வளவு விசில் கிட்டிக்கிறோ அவ்வளவு விசிலுக்கு ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அடியில இது பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதை இது ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கலாம்ல. கரெக்டா நான் சொல்றேன்? பாத்தியாடா, ஒரிஜினல் பீகாரி ஸ்டைல் வேணும்னா நம்ம சொன்ன மாதிரி சட்டியை வச்சு ஃபுல்லா ஏர் லீக் ஆகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி மண் சட்டிலயும் பண்ணலாம், நார்மல் சட்டிலயும் பண்ணலாம். மண் சட்டில பண்ணணும். நார்மல் சட்டில பண்ணீங்கன்னா நம்ம ஈரோட்ல ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா சக்லேஷ்பூர்ல ட்ரை பண்ணலாம். போயிட்டு ட்ரை பண்ணலாம். எனக்கு அந்த மட்டன் ஸ்மெல் வேற வரக்கூடாது, தெரியல. ஸ்மெல் வந்தா எனக்கு அவ்வளவு பிடிக்காது. அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்றது? நான் எடுத்து வேற வறுக்கணுமா? ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் தவா ஃப்ரை பண்ணிடுவேன். இல்ல ரைஸுக்கு வேணும், குழம்பு வேணும்டா. பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்ப நம்மளோட மட்டன் எப்படி போது சத்தம் வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்டா. ஆட் பண்ண சொல்றேன் நான். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டுருச்சு. இதுக்கு மேலே தண்ணி விடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் பார்க்கணும். எனக்குதான் நாறுதுன்னுவா. இல்லடா, ஸ்மெல் இல்லடா. அது மட்டன் சாப்பிட்டாதான் சார் ஸ்மெல் வரும். என்ன சொல்லு? உப்பு போடணும். காரம் லைட்டா
இந்த ஸ்டேஜில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா என் பொண்டாட்டிகிட்ட விட்டுருவேன் அந்த உப்பும் காரமும் போடுற வேலையை. அதான் ஒன்று கல்லுப்பு தான் எனக்கு மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் உப்பு கரம் அதை தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம்ல தண்ணி, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் உப்பு, ஸோ இது மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சில்லி பவுடர் அங்கேயே இருக்கு இல்லை சாக்கா அவ்வளோதான். இப்போ அசிஸ்டன்ட் தள்ளு மிக்ஸ் வெல். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ பிஹாரின்னா இதாக தானே இருக்கும், தண்ணியாக இருக்காது, கிரேவியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது போதுமா இந்த மட்டன் வேகிறதுக்கு? கல்லு போட்டிருக்காது, எனக்கு கரைஞ்சிருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பூண்டு நம்ம இப்போ விஷல் விடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வாசர் போடு. கையே இது எங்க வாசர் எங்க? இந்த கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் பாருங்க. ஓ இங்க இருக்கு. பாத்தீங்கன்னா எங்களோட குக்கர் ஒன்று வெடிச்சிருச்சுங்க. அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன பண்ணுங்க, வாஷரை நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வைக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா யூஸ் பண்றப்பெல்லாம் எப்போனா தண்ணிக்குள்ள போடவே மாட்டேன். அதனால என்ன பண்ணிடுச்சு, அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட குக்கர் பாத்தீங்கன்னா செதர்னு ஒரு செதறிடுச்சு. இங்க எல்லா பருப்பா இருந்துச்சு. புது குக்கர். துணி எடு. குக்கர் மூடிய போட்டு இப்படி ப்ரெஷர் பண்ணோம்னா உள்ள இருக்க ஸ்டீம் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி. பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு விஷல் விடணும்னா நாங்க 5 விஷல் விட்டுக்கிறோம் இல்லையா குட்டி? பாத்தீங்கன்னா இப்ப 5 விஷல் நம்ம சேஃப்டியா இந்த கேமரால நம்ம தூக்கிடுறோம். ஏன்னா அன்னைக்கு சின்ன செதறிடுச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி, போனா போய்கிட்டு இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அதனால நம்ம ஜாக்கிரதையை பார்த்துக்கணும். யாரோட ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஆமா, நம்ம தான் காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சரிங்க, இது விஷல் வரட்டும். ஸோ விஷல் எத்தனை வர தெரியலையே, 5க்கு வேகாது குட்டி. வேகும் 6 நம்ம 6 விஷல் விட்டு பார்ப்போம். வேகலன்னா திரும்ப விஷல் வைக்கலாம். அது வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பா வெளில இருப்போம். ஆமாடா. ஸோ வாங்க நம்ம வெளியே போவோம். நம்ம டைம் பாஸ் டிவி இருக்கு. ஸோ நாங்க டைம் பாஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ விஷில் வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஆயிருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷல் திறக்கணும் சார். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி கன்சிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும். ஸோ மட்டன் வெந்துச்சா நான் பார்க்குறேன். மட்டன் வெந்துச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழம்பா வேணும்னா இதுலேயே போதும், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்டு ஈஸி. குழம்பா வேணும்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரு இது பண்ணிட்டு குக்கர் விசில் முடிச்சுன்னா குழம்பு நார்மல் இந்த குழம்பு மாதிரி இருக்கு, மட்டன் குழம்பு மாதிரி. அப்படின்னா குழம்புன்னா அப்படியே விட்டுருது. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், குழம்புனா அப்படியே விடுங்க. இப்ப ட்ரையா நம்மளுக்கு அது என்ன சொன்ன சின்னாமணியா பேருடா? ஓ இதுவா பீகார் சிக்கன். பிஹாரி சிக்கன் அது ட்ரையா தான் இருக்கும். ஸோ ட்ரைனா ரொம்ப ட்ரை கிடையாது, அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா நம்ம நிஜமாலுமே குழம்பு பாத்தீங்கன்னா இதுல மெயின் இன்கிரீடியன்ஸ் போட்டது நான் உப்பு மிளகுத்தூள். ஸோ எனக்கு தான் அந்த கிரேடிஸ் எல்லாம் வரும். ஸோ வீட்டுல பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. குழம்பு வேணும், செம்மையா இருக்குது. ஈஸி குக்கிங். எவ்வளவு நேரம் எடுத்துச்சு? மினிமம் half an hour. ஆல்ரெடி 30 minutes நம்ம அதை போட்டு வச்சுட்டோம்னா half an hour இல்லடா. விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா இருக்குது. ஸோ வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஸோ இது நம்ம இப்போ ட்ரை ஆக்கணும். பாத்தீங்கன்னா மட்டன் வெந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷா வளர்த்தா, அங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா வளர்த்தா இந்த கொத்தமல்லியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அங்க நம்ம அரைப்போம். அப்படிங்களாமா? வெளியில காத்து ஜில்லுன்னு அடிக்குதுடா. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசர் எங்கேயோ துவைச்சிட்டேன். ஸோ அதனால கையில பிடுங்கிடலாம். அது கீழே வருங்க ஃப்ரெஷ் கொத்தமல்லி இவர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மட்டன் பிஹாரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு.
உங்களுக்கு குழம்பு வேணும்னா ஸோ நீங்கள் அப்போவே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு திக்காக வேணும்னா பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி தூக்குறோம். நம்ம விளைஞ்சா நேச்சுரல் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத கொத்தமல்லி. நல்லா இருக்குடா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுட சுட ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதை போட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிப்போமா? சாப்பிட ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டேஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் எப்படி இருக்குதுன்னு. சரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணாமல் வந்துட்டு ஸோ நாங்கள் சமைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க, நிஜமா சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸ் அப்படியே நல்லா அந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நாங்கள் எவ்வளோ 6 விசில் விட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேக வச்சோம்ல, கொஞ்ச நேரம் வேக வச்சு செம்மையாக வந்திருக்குது. உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே இறக்கி யூஸ் பண்ணிக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் இந்த குக்கர் விசில் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குக்கிங் யாராச்சும் பண்ணிட்டு போய் நாங்களும் ஃபர்ஸ்ட் தான் குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாராச்சும் குக்கிங் இந்த மட்டன் எல்லாம் ட்ரை பண்றீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நிஜமா நல்லா வரும், நல்லாவும் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா போட்டு எல்லாத்தையும் வணக்கிட்டு போட்டு குக்கர்ல மூடினோம்னா முடிஞ்சு போச்சு. அங்கே நின்றுக்கிட்டு வேர்த்துக்கிட்டு இது வேகிற 1 ஹவருக்கு காக்கவே வேண்டாம். எல்லாம் போட்டுட்டு குக்கர் விசில மூடிட்டு கடைசியில் கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு வந்தீங்கன்னா செம்மையான பிஹாரி மட்டன் ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.